நமது இரண்டாவது ஜோடியாக இந்த அரையிறுதி சுற்றில் களம் இறங்க வருகின்றார்கள். கூலின் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த லுவினேஷ் ராவ் துர்கேஷ் ராவ், ஸ்லாங்கோர் காஜாம் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த ரக்ஷனா பூபாலன். இவர்களுக்கான தலைப்பு: தற்போது பள்ளிகளில் அதிக ஆண் ஆசிரியர்கள் இல்லாதது பிரச்சனை இல்லை. இதில் லுவினேஷ் பிரச்சனை என்ற நிலைப்பாட்டிலும் ரக்ஷனா பிரச்சனை இல்லை என்ற நிலைப்பாட்டிலும் பேச போறாங்க. அவர்களை சந்திப்போம். வணக்கம் அக்கா. வணக்கம் லுவினேஷ், எப்படி இருக்கீங்க? நலமா உள்ளேன் அக்கா. நலமா இருக்கீங்களா? தயாரா இருக்கீங்களா? தயார் அக்கா. நல்லது. அடுத்ததாக வணக்கம் ரக்ஷனா. வணக்கம் அக்கா. வணக்கம். உங்க தயார் நிலை எப்படி இருக்குது? ரொம்ப சிறப்பாக இருக்கிறது அக்கா. ஒரு கை பார்த்தெல்லாம் ரெண்டு பேருமே ரொம்ப தயாராவே இருக்காங்க. அங்க நேரத்தை தாழ்த்தாமல் இவர்களுடைய படிப்பினை பார்த்து விடுவோம். தற்போது பள்ளிகளில் அதிக ஆண் ஆசிரியர்கள் இல்லாதது பிரச்சனை இல்லை. இந்த தலைப்பில் லுவினேஷ், நீங்கள் தயார் என்றால் பிரச்சனை என்ற நிலைப்பாட்டில் இதோ பேச தொடங்கலாம். தற்பொழுது பள்ளிகளில் அதிக ஆண் ஆசிரியர்கள் இல்லாதது பெரும் பிரச்சனை என்ற தலைப்பில் வாதிட வந்துள்ளேன். வணக்கம் ஐயா. ஒரு ஆரோக்கியமான சமூக கட்டமைப்பை பள்ளிகளில் உருவாக்க ஆண் ஆசிரியர்களே சிறந்தவர்கள் என்பதை யாராலும் மறுக்க இயலாது. கண்டிப்பு, ஆளுமை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற கொள்கைகள் என்று வரும் பொழுது ஆண் ஆசிரியர்களின் தேவை இன்னும் அதிகமாகின்றது. ஐயா, இன்றைய கால சூழலில் மாணவர்களிலே கற்றொழுங்கு பிரச்சனை பெரும் சவாலாகவே உள்ளது. மாணவர்களை கட்டுக்குள் கொண்டு வர ஆண் ஆசிரியரின் தேவையே முன்னிலையாகும். கம்பீர உடல் அமைப்பும் கணீர் குரலும் கொண்ட ஆண் ஆசிரியர்களின் கம்பீர உடல் அமைப்பால் மாணவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்த முடிகின்றது. மேன்மையாகவும் இரக்க குணமும் கொண்ட பெண் ஆசிரியர்களின் கண்டிப்பானது தாமரையிலின் மேலுள்ள நீர் போன்றதாகி விடுகின்றது. ஆனால் ஆண் ஆசிரியர்களின் கண்டிப்பானது வேரிலுக்கும் நீரே போன்று மாணவர்களின் சிந்தையில் வேரூன்றி நிற்கும் அளவு வல்லமை பெற்றது. இளைய சமுதாயம் தான் வருங்கால உலகை கட்டமைத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கும் பொறுப்புடையவர்கள். அத்தகைய கற்றொழில் மிக்க சமூகத்தை உருவாக்குவதில் ஆண் ஆசிரியர்களின் பங்கு அள பெரியது எனலாம். அவையோரே ஒரு முழுமையான மாணவர் உருவாக்கத்திற்கு புறப்பாடு நடவடிக்கைகள் பெரிதும் துணை புரிகின்றன. அவ்வகையில் முகாமிடுவது, விளையாட்டுகள் நடத்துவது என பலவற்றை எடுத்துக்காட்டாக கூறலாம். இவ்வாறான நடவடிக்கைகளை செம்மையாக வழிநடத்தும் மன வலிமையும் ஆற்றலும் ஆண் ஆசிரியரிடமே அதிகம் உள்ளன. ஆண் ஆசிரியர்கள் பலம் குறைந்த பள்ளிகள் பெரும்பாலும் இது போன்ற போட்டிகளிலோ நடவடிக்கைகளிலோ மிளிர்வதில்லை. ஆண் ஆசிரியர்கள் குடும்பம், பிள்ளைகள், வீட்டு வேலைகள் என தங்களின் வாழ்க்கை மட்டத்தை சுருக்கி செயல்படுவதில்லை. காலம் நேரம் பாராது முழு உடல் உழைப்பையும் மனத்திறத்தையும் ஒரு சில வழங்கி செயலாற்றுபவர்கள். ஆக பள்ளிகளில் அதிக ஆண் ஆசிரியர்கள் இல்லாதது பெரும் பிரச்சனையே என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி லுவினேஷ், சிறப்பான வாதம் அது. அடுத்ததாக ரக்ஷனா பூபாலன், காஜாம் தமிழ் பள்ளியை சேர்ந்த மாணவி, நீங்கள் தயார் என்றால் தற்போது பள்ளிகளில் அதிக ஆண் ஆசிரியர்கள் இல்லாதது பிரச்சனை இல்லை என்ற நிலைப்பாட்டில் இதோ பேச தொடங்கலாம். அனைவருக்கும் எனது முத்தான தமிழ் வணக்கம். இன்று எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு: தற்போது பள்ளிகளில் அதிக ஆண் ஆசிரியர்கள் இல்லாதது பிரச்சனை இல்லை என்பதே என் நிலைப்பாடாகும். ஆசிரியர் என்பதன் பிழைகளை திருத்துபவர். பிழைகளை திருத்துபவர் ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்திடலாம். ஆனால் இன்றைய பள்ளிகளில் அதிக பிழைகளை திருத்துபவர் பெண்களே. என் அன்பு சாய் உறவுகளே, எங்க ஆண்களை சிறுமைப்படுத்துவது என் நோக்கம் என்று, அதற்கு மாறாக பெண்கள் தான் அதிக பிழைகளை திருத்துகிறார்கள் என்றுதான் எடுத்து கூறுகின்றேன். ஆக பள்ளிகளில் அதிக ஆண் ஆசிரியர்கள் இல்லாதது யாருக்கும் எந்த வகையிலும் பிரச்சனையாக தெரியவில்லை. நாட்டில் உள்ள மொத்த பள்ளியின் எண்ணிக்கை 10,235. அதில் ஆசிரியர்களின் எண்ணிக்கை 4,17,906. அது ஆண் ஆசிரியர்களின் எண்ணிக்கை 1,16,995. அது பெண் ஆசிரியர்களின்
வாழ்வில் பெண்கள் கால் பதிக்காத இடமும் இல்லை, ஏற்றுக்கொள்ளாத பொறுப்புகளும் இல்லை. ஐயா, எங்களால் நிலத்தை உழுவவும் முடியும், நிலவுக்கு சென்று செல்ஃபி எடுக்கவும் முடியும். ஆக பள்ளிகளில் ஆசிரியர்கள் இல்லாதது பிரச்சனை இல்லை இல்லை என என்னுடைய நிலைப்பாட்டை உறுதியாக முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக உங்களின் கருத்து மறுத்தலங்கம் போயிடலாமா? ஆமாக்கா. லுவினேஷ், நீங்கள் தயார் என்றால் இதோ உங்களுக்கான முதல் வாய்ப்பு. மீண்டும் வணக்கம். சற்று முன் என் எதிர்த்தரப்பு நண்பர் பெண்ணாசிரியர்கள் அனைத்து வேலைகளையும் செய்ய முடியும் என வாதித்தார். அதனை நான் வன்மையாக மறுக்கிறேன். நீங்கள் சொல்வது போல அனைத்து வேலைகளையும் பெண் ஆசிரியர்களே செய்கிறார்கள் என்றே வைத்துக் கொள்வோம். உதாரணத்திற்கு ஒரு பெண் மாணவிக்கு உடல் அளவில் பிரச்சனை என்றால் ஒரு பெண் ஆசிரியர் வந்து பார்ப்பார். ஆனால் என்னை போன்ற ஆண் மாணவிக்கு எந்த பிரச்சனையும் வராதா? எங்களை கவனிக்க ஆண் ஆசிரியர்கள் வேண்டாமா? எல்லாவற்றையும் பெண் ஆசிரியரிடமே பகிர முடியுமா? சொல்லுங்கள் தோழியே, சொல்லுங்கள். பெண்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? பள்ளிகளில் அதிக ஆண் ஆசிரியர்கள் இருந்தால் நாங்களும் எங்கள் மனோணர்களையும் தனிப்பட்ட பிரச்சனைகளையும் அவர்களிடம் பகிர்வோம். ஆண் ஆசிரியர்கள் இல்லாத பட்சத்தில் ஆண் மாணவர்கள் சில பிரச்சனைகளும் சில சிக்கல்களும் வெளியில் வராமலே போகின்றன. ஆக பள்ளிகளில் அதிக ஆண் ஆசிரியர்கள் இல்லாதது பெரும் பிரச்சனையே என கூறி மறுபடியும் மீண்டும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி லுவினேஷ். இப்பொழுது ரக்ஷனா, இதோ உங்களுக்கான முதல் கருத்து மறுத்தல் வாய்ப்பு. அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் என் தோழர் கூறியிருந்தார், பள்ளிகளில் மாணவர்களின் கட்டொழுங்கு பிரச்சனை மிகவும் பிரச்சனையாக இருக்கின்றது என்றும் அதற்கு சரியான தீர்வை ஆணாசிரியர்களால் தான் சரிப்படுத்த முடியும் என்றும் கூறியிருந்தார். கேட்பதற்கே வேடிக்கையாக இருக்கின்றது. அவர் கூறியதை நான் முற்றிலுமாக மறுக்கிறேன். ஏனெனில் எங்கள் பள்ளியையே உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் 63 ஆசிரியர்களில் 60 பெண்கள் 3 ஆண்கள். கடந்த ஆண்டு அதிக வெற்றிகளை குவித்த பள்ளியாக எங்கள் பள்ளி நம்பிக்கை விருது பெற்றதை இந்த நாட்டில் அறியும். 95% பெண்ணாசிரியர்களை கொண்டு எங்கும் எங்கள் பள்ளி சாதனை படுத்தவில்லையா? கூறுங்கள் தோழரே. இப்பொழுது நான் என் கருத்துக்கு வருகின்றேன். தோழரே, இப்பொழுது நான் என் கருத்துக்கு வருகின்றேன். தோழரே, இன்று பள்ளிகளில் ஆணாசிரியர்கள் இருப்பது தேவையில்லை. ஏனெனில் ஒரு பெண்ணுக்கு தாய்மை பாசம் இருக்கின்றது. அதை வைத்துக் கொண்டே அவர் தன்னுடைய மாணவர்களுக்கு ஒரு நல்ல அறிவுரையை கூற முடியும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ரக்ஷனா. இப்பொழுது லுவினேஷ், இது உங்களுக்கான இரண்டாவது வாய்ப்பு. மீண்டும் வணக்கம். சற்று முன் என் எதிர்த்தரப்பு நண்பர் பெண் ஆசிரியர்கள் கட்டொழுங்கை கவனித்துக் கொள்ள முடியும் என வாதித்தார். அதனை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஆண் ஆசிரியர்கள் இல்லாத பள்ளிகளில் பெண் ஆசிரியர்கள் தான் கட்டொழுங்கை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அது எந்த அளவிற்கு மாணவர்களின் கட்டொழுங்கை கட்டுப்படுத்தும் என்பது கேள்விக்குறிதானே. இன்றைய சூழலில் மாணவர்களை அடிக்கவும் அனுமதியில்லை, கண்டிக்கவும் கணக்குண்டு. கோபம் கொண்டாலே கோர்ட்டுக்கு செல்ல வேண்டிய நிலை. இதை மாணவர்களும் அறிந்த நிலையில் எப்படித்தான் அவர்களை கண்டிப்பது? இதுவே ஆண் ஆசிரியர்கள் இருந்தால் கம்பீர உடல் அமைப்பாலும் கணீர் குரலால் மாணவர்களை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியும். ஆண் ஆசிரியர்களுக்கு பிறப்பு தேவையில்லை, பிரம்மாண்ட குரல் வளமே போதும். ஆண் ஆசிரியர்கள் உறக்கம் ஒழுங்க வேண்டியதில்லை, முகத்திற்கு முகம் பார்த்து பேசினாலே போதும். தண்டனை எல்லாம் வேண்டாங்க, தன்னாலே அடங்கி போவர் மாணவர்கள். ஆக பள்ளிகளில் கட்டொழுங்கு மிக்க மாணவர்களை உருவாக்குவதில் ஆண் ஆசிரியர்களே சிறந்தவர்கள். ஆக பள்ளிகளில் அதிக ஆண் ஆசிரியர்கள் இல்லாது பெரும் பிரச்சனையே என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி லுவினேஷ். தொடர்ந்து ரக்ஷனா, இது உங்களுக்கான இரண்டாவது வாய்ப்பு. மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். என் எதிர்த்தரப்பு தோழர் கூறியிருந்தார், ஆணாசிரியர்கள் தான் மட்டுமே மாணவர்களை நன்கு கண்டிக்க முடியும் என்று. அவர் கூறியதை நான் முற்றிலுமாக மறுக்கிறேன். ஏனெனில் இன்று மாணவர்கள் அனைத்துலக ரீதியில் போட்டிகளுக்கு சென்று வெற்றி பெற்று வருகிறார்களே, அதற்கு காரணம் ஆணாசிரியர்கள் அல்ல, பெண்ணாசிரியர்கள் தான். ஏனெனில் 3/4 பெண்ணாசிரியர்களின் உழைப்பு என்றால் அது யாராலும் மறுக்கலாகாது தோழரே. ஏனெனில் பெண்ணாசிரியர்களின் உழைப்பு
என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இப்பொழுது நான் என் கருத்துக்கு வருகின்றேன். இதை என் தோழர் மறுத்திருந்தால் அவர் இன்னும் 1980ஆம் ஆண்டு ஹிட்லர் இருந்த காலத்தில் தான் சிக்கிக் கொண்டார் என்று கூற வேண்டும். ஆக பள்ளிகளில் அதிக ஆண் ஆசிரியர்கள் இல்லாதது பிரச்சனை இல்லை என்பதே என்னுடைய நிலைப்பாடை உறுதியாக முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ரக்ஷனா மற்றும் லுவினேஷ். உங்களுடைய முதல் படைப்பும் இரண்டாவது படைப்பும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. இப்பொழுது உங்களுடைய நடுவர்களின் கேள்வியோடு வருகின்றார் ஐயா கனல் வீரன் அவர்கள். சரி, லுவினேஷ் தயாரா இருக்கீங்களா? வணக்கம் ஐயா, தயாராக உள்ளேன். சரி, அதாவது அதிக ஆண் ஆசிரியர்கள் இல்லாதது பிரச்சனை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா ஐயா. கல்வித்துறை பள்ளியுடைய பாடத்திட்டம், அது மொழி பாடங்களா இருக்கலாம், கணக்கா இருக்கலாம், அல்லது இசைக்கல்வி, கலைத்துறை, இப்படி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். பாடத்திட்டம் என்பது ஒன்றுதான். அது ஆண் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தா என்ன, பெண் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தா என்ன, அதுல என்ன வேறுபாடு வந்துட போகுது? அப்ப ஆண்கள் இங்கு இல்லாததுல என்ன பிரச்சனை ஆயிரப்போகுது சொல்லுங்க. வணக்கம் ஐயா, தங்களின் கேள்விக்கு நன்றி. ஐயா, நீங்கள் கூறினீர்கள் புறப்பாட நடவடிக்கைகளிலோ கல்விகளிலோ மாணவர்கள் கற்றுத்தர பெண் ஆசிரியர்களோ ஆண் ஆசிரியர்கள் இருந்தால் அனைத்தும் சமம் என்றே. அதற்கு பதில், புறப்பாட நடவடிக்கைகளில் பெண் ஆசிரியர்கள் வழிநடத்த முடியும். ஆனால் அது எந்த அளவிற்கு போட்டிகளை செம்மையாக வழிநடத்தும் என்பது கேள்விக்குறித்தானே. இன்றைய சூழலில் போட்டி விளையாட்டுகள் என்று வந்துவிட்டால் பெண் ஆசிரியர்கள் சாரை கொடி கட்ட சொல்லுங்க, மேசை நாள்கள் அடுக்க சொல்லுங்க, திடலில் கோடு போட சொல்லுங்க என அவர்களின் குரல் ஒலித்துக் கொண்டே தான் இருக்கிறது. அவர்களுக்கு பக்கபலமாக பள்ளியின் தூண்களாக மாணவர்களுக்கு கல்வி தரும் ஆசானாக வலம் வரும் ஆண் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வேண்டாமா ஐயா? ஆக பள்ளிகளில் ஆண் ஆசிரியர்கள் இல்லாதது கல்வியோ புறப்பாடமோ அனைத்து பகுதிகளிலும் ஆண் ஆசிரியர்கள் தேவை என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி லுவினேஷ். நன்றி ஐயா. ஆசிரியர்களுடைய அந்த ஈகத்தின் மீது உங்களுக்கு பெரிய கவலை, ரொம்ப கடினப்படுறாங்களே அப்படின்னு. சரி சரி, அடுத்து ரக்ஷனா, அதிக ஆண் ஆசிரியர்கள் இல்லாதது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்றது உங்களுடைய நிலைப்பாடு. நீங்களும் பேசும் பொழுது சொன்னீங்க, அதாவது பெண் ஆசிரியர்கள் வந்துட்டு அன்பால பாசத்தால இந்த மாணவர்களை இதெல்லாம் திருத்திடுவாங்க அப்படின்னு. ஆனா அன்பும் பாசமும் எல்லா வேலைகளிலும் எடுப்படாது. சில ஆண் ஆசிரியர்களுடைய கடுமை, கண்டிப்பு இதெல்லாம் தேவை. அப்ப ஆசிரியர்கள் சரிவிகித அளவுல இருக்கணும் இல்லையா? அது ரொம்ப ஆண் ஆசிரியர்கள் ரொம்ப குறைவா இருக்காங்கன்றதானே நம்ம வந்துட்டு ஒரு குறையா சொல்றோம். சொல்லுங்க. வணக்கம் ஐயா. ஐயா, பெண்ணாசிரியர்களுக்கு தான் அந்த தாய்மையினுடைய பாசம் தெரிகின்றது. இதுவே ஒரு பெண்ணிற்கு பிரச்சனை ஒரு பெண் மாணவிக்கு பிரச்சனை இருந்தால் அவரால் சென்று ஆணாசிரியரிடம் சொல்ல முடியாதல்லவா? கண்டிப்பாக அந்த இடத்தில் பெண்ணாசிரியரும் தேவை அல்லவா ஐயா? அது மட்டும் இல்லாமல் இன்று நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பெண்ணாசிரியர்களால் செய்ய முடியாது. அதுக்கு தன்னுடைய பள்ளிகளில் பணியாளர்களை வைத்திருக்கிறார்கள் அல்லவா ஐயா? அவர்களுடைய உதவியால் நம்முடைய நிகழ்ச்சிகளை சிறப்புற செய்யலாம் ஐயா. இதற்கு மாணவர்களின் துன்பங்களையோ கஷ்டங்களையோ பெண்ணாசிரியர்களிடம்தான் அவர்கள் மனம் திறந்து சொல்ல முடியும் ஐயா. ஆக பள்ளிகளில் அதிக ஆணாசிரியர்கள் இல்லாதது எந்த வகையிலும் பிரச்சனை இல்லை ஐயா. சரி ரக்ஷனா, பெண்ணாசிரியர்கள் அதிகமாக இருந்தா இன்னும் நல்லது. எப்படியும் பள்ளியில் பணியாளர்கள் ஆண்களா இருந்தா அவர்களை வைத்து மற்ற பணிகள் எல்லாம் செய்திருவாங்க அப்படின்னு சொன்னீங்க. கேட்க நல்லா தான் இருக்கு. நன்றி.